நான் 20 ஆண்டுகளா நான் பணியாற்றிக்கிட்டதுல நான் முக்கியமா சமுதாயத்துல எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு வழக்கறிஞர் பணி என்பது சமூக வளர்ச்சியில, பொருளாதார வளர்ச்சியில, இந்த நாட்டுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு பெண்கள். அதே போல நீங்க அடிப்படை கல்வி குழந்தைக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும் அப்படின்னா அது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களையும் நாம் இந்த சமூகத்துல சமத்துவத்துக்கு அவர்களையும் அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு வச்சிருக்காங்க. அது முதல்ல அந்த பெயரே தப்பு. அதாவது பெண்களை காவல்துறையில காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த காவலன் ஆப் என்ன பண்றாங்கன்னா, என்னன்னா ஸ்கூல்ல என்ன நினைக்கிறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்துறாங்க, போக்சோ கட்டத்தை பத்தி கொடுக்குறாங்க, பேட் டச் குட் டச் பத்தி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல ஹாய், வெல்கம் டு செல்ஃப் டியூன் சேனல். நான் வெனிலா, உங்களுடைய மனநல ஆலோசகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய மன ரீதியான விஷயங்களும், ஒரு ப்ராப்ளம் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த சமுதாயத்துல நடக்கும்போது அதை பத்தின உளவியல் ரீதியான விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கேன். ஆனா இதையும் தாண்டி எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது என்னன்னா, இப்போ ரீசெண்டா நடக்கிற நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல உளவியல் ரீதியான விஷயங்கள் நான் அவேர்னஸ் கொடுத்தாலும், அதை பத்தின லீகல் விஷயங்கள், அதாவது லால என்ன மாதிரியான ஹெல்ப் சொசைட்டிக்கு இருக்கு, அவங்க எப்படி அதை அணுகிறது, என்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுடைய சமுதாயத்திலயும் சரி, நம்மளுடைய லாலயும் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம மக்களுக்கு அதிகமா தெரியறது இல்ல. சோ ரீசெண்டா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான இஷ்யூ வரும்போது கூட ஏன் பெண்கள் ஹெசிடேட் பண்றாங்க, எதனால அதை போய் ஒரு கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ண ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அவாய்ட் பண்றாங்க, எது அவங்கள தடுக்குது அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணும்போது, இதுக்கு லீகலா இந்த மாதிரி வழிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு அது ஒரு பெரிய அவேர்னஸா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு சின்ன ஒரு கன்சர்னா இருந்துச்சு. சோ அதுக்காக நமக்கு இங்க லாயர் சசிகுமார் இருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா சமுதாயத்துக்கு எந்த விதத்துல ஒரு நல்ல விஷயங்கள கொண்டு போணுமோ, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சமுதாயத்துல நிறைய பெண்களுக்கும், நிறைய ஆ அ அ பேக்வர்டா இருக்கிற நிறைய பேருக்கு லீகலோடைய விஷயத்தெல்லாம் சொல்லி, நிறைய பேருக்கு அவரு ஜஸ்டிஸ் வாங்கி குடுத்திருக்கிறாரு. சோ அவர முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம் சார். சார், நீங்க உங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க சொல்லும்போது மக்களுக்கு உங்கள பத்தி இன்னும் நிறைய தெரியும். என்னுடைய பெயர் சசிகுமார். நான் வழக்கறிஞராக 20 ஆண்டுகளாக நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் 20 ஆண்டுகளா நான் பணியாற்றிக்கிட்டதுல நான் முக்கியமா சமுதாயத்துல எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு வழக்கறிஞர் பணி என்பது இந்த சமூகத்தினுடைய அமைதியா மக்கள் வாழ்வதற்கு ஒரு இன்றியமையாத பணிகள்ல வழக்கறிஞர் பணியும் ஒரு பணி அப்படிங்கிறத நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சமுதாயம் நல்லபடியா இருக்கணும், நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம 2-3 விஷயங்களை பார்க்கணும். பெண்களுடைய கல்வி முன்னேற்றம், அவர்களுடைய சுதந்திரம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சமூகத்தினுடைய சமூக வளர்ச்சியில, பொருளாதார வளர்ச்சியில, இந்த நாட்டுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு பெண்கள். அதே போல குழந்தைகளை நம்ம எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு அவங்க கல்வி கற்கணும். அவங்க கல்வி கற்றால் மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அதனால நம்ம குழந்தையுடைய கல்வி, நமக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் அனைவருக்கும் அடிப்படை கல்வியை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு கடமை அரசுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த கடமையை உணர்த்துறாங்க. நீங்க அடிப்படை கல்வி குழந்தைக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும் அப்படின்னா அது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கு. அதுதான் அடிப்படை கல்வி அடிப்படை கல்வி கொடுக்கணும்னா அரசாங்கம் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அரசாங்கமும் கொடுக்கணும். அதே போல பெற்றோர்களும் அந்த அடிப்படை கல்வி கிடைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்கள் இருக்குது. அப்ப குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி, அதே போல குழந்தைகளை தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது. அது சட்டம் தடை செஞ்சிருக்கு. அதே போல அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ப சமூகத்துல குழந்தைகளுடைய கல்வி, அதே போல பெண் கல்வி, இதையெல்லாம் தாண்டி சமூகத்துல பொருளாதார ரீதியாக சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களையும் நாம் இந்த சமூகத்துல சமத்துவத்துக்கு அவர்களையும் கொண்டு வரணும். அவர்களுக்கு கல்வி பொருளாதாரம் கிடைப்பதற்கான வழிமுறையெல்லாம் நாம் செஞ்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள்ல நான் முக்கியமா இதை 3ஐயும்
என்னுடைய தொழில் நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே போல இந்த 3 விஷயங்கள்லயும் நான் ரொம்ப என்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கான பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அது நிறைய வழக்குகள் நான் சொல்ல முடியும். அது பிறகு நான் இந்த இன்டர்வியூல அது கேட்கும்போது நான் சொல்றேன். என்னை பற்றி ஒரு அறிமுகம். நான் வந்து தற்சமயத்துக்கு வந்து முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் இருக்கிறேன். ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பத்தி ஆய்வு பண்ணியிருக்கிறேன். நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. வெரி நன்றி. நைஸ், வெரி நைஸ். சார், நீங்க உங்கள பத்தி சொல்லும்போது, ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அதாவது பெண்களோடது, குழந்தைங்களுடைய படிப்பு, குழந்தைங்கள வந்து தொழிலாளர்களா வைக்கிறது, இதெல்லாம் வந்து சமுதாயத்தின் மேல ஒரு ஆசையும், அந்த சமுதாயத்தின் மேல அக்கறை இருக்கிறவங்களும் தான் இத வந்து இந்த மாதிரி நோக்கத்துல பார்க்க முடியும். ஸோ நீங்க எங்க சேனல்ல இன்டர்வியூ குடுக்குறீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் உங்ககிட்ட சில உரையாடல்கள் வச்சிருந்தபோது, நீங்க நெறைய கேஸஸ் சொன்னீங்க. அது எல்லாமே சமுதாயத்துல நடந்த ஒரு விஷயங்கள். அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயங்களாவும் இருந்துச்சு. இப்போ ரீசென்ட்டா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இத முதல்ல நம்ம எடுத்தோம்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து அ இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ள இருந்திருக்காங்க. ஆனா, அத வெளிப்படையா அவங்க சொல்லல. ஏன் பெண்கள் வந்து பெண்களுக்கானதா சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஆண்கள் குற்றச்சாட்டு வச்சாலும், ஏன் பெண்கள் வந்து முன் வரவே மாட்டேங்கிறாங்க சார்? நீங்க இத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த விஷயம் வந்து நம்ம நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய நாம எல்லாமே வந்து அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நாமெல்லாம் இந்த சமூகத்துல இன்னும் நிறைய பணி செய்ய வேண்டும். இந்த சமூகத்துக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் நமக்கு காட்டியிருக்குது. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கடந்த காலங்கள்ல இப்ப 2012ல நிர்பயா பாதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்குது. நிர்பயா பாதிக்கப்பட்ட பிறகுதான் பெண்கள் மேலையும் பெண்களுடைய சுதந்திரத்தின் மேலையும் எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை அந்த சம்பவம் ஏற்படுத்திச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிர்பயாவுக்கு பிறகுதான் இங்க பெண் குழந்தைகள் பாலியல் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் சட்டம், போக்சோ சட்டம் உருவாக்குச்சு. இந்த போக்சோ சட்டம் வந்த பிறகுதான் பெண்கள் இன்னைக்கு ஓரளவு துணிஞ்சு இந்த சம்பவத்தை வெளியே சொல்ல வந்திருக்கிறாங்க. இதே நீங்க 2010க்கு பிறகுலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டே இருக்காது. அப்ப பெண்கள் அப்பெல்லாம் பீஸ்ஃபுல்லா இருந்தாங்களான்னா இல்ல. ஆனால் அந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு நிறைய அட்ராசிட்டி இருந்தது. பாலியல் ரீதியான நிறைய அட்ராசிட்டி இருந்துச்சு. நிறைய கொடுமைகள் இருந்துச்சு. நிறைய கொடுமைகளை வந்து அந்த பெண் பிள்ளைகள் அனுபவிச்சதை பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு அதை மூடி மறைச்சு நிறைய விஷயங்கள் வெளியே வராமலே போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு இயல்பா கடந்த காலங்கள்ல நடந்த விஷயங்கள். 2012க்கு பிறகு நிர்பயா தான் நமக்கு ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். பெண்களுடைய பாதுகாப்புல நிர்பயா வந்து ஒரு மைல்கல். அங்க இருந்துதான் நமக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டங்கள் வந்த பிறகு, அதன் பிறகு பெண்களுக்கான நிறைய கமிஷன் உருவாக்குனாங்க. பெண்களுக்கான நிறைய கமிஷன் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அதன் பிறகு வந்து மகளிருக்கு பிரத்யேகமான காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெண் காவலர்களே வந்து இந்த விஷயங்கள்லாம் ஊக்குவிக்கிறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு காவல் பணி, அவங்களுக்கான பணி. இப்ப பெண்கள் காவல் நிலையம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் வச்சிருக்காங்க. அது முதல்ல அந்த பெயரே தப்பு. அதாவது பெண்களை பாதுகாக்கும் காவல் நிலையம் அப்படிங்கிற பெயர் இருந்தா மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்புவாங்க. ஓ, இது நமக்கான பாதுகாப்பு காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி மொழியில வச்சிருக்காங்க, மகிழா நீதிமன்றம் வச்சிருக்காங்க. அது கூட பெண்களை பாதுகாக்கும் நீதிமன்றம் அப்படின்னு அந்த பெயர்லாம் மாற்றப்படும். அப்பதான் வந்து ஒரு நம்பிக்கை, இன்னும் பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த காவல் நிலையம் பெண்களை பாதுகாக்கிற காவல் நிலையம் அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் அரசு வந்து நம்ம உங்க யூடியூப் சேனல் மூலமா இந்த அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை இது. அப்ப இன்னும் நிறைய கமிஷன் வச்சிருக்காங்க, இன்னும் நிறைய அவேர்னஸ் வச்சிருக்காங்க. அதே போல வந்து நீதிமன்றங்கள் இன்றைக்கு சாதாரணமாக இல்லை. இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து நம்ம இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு வச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்துல. இந்த சட்டப்பணி ஆணைகள் குழு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்காக மாணவர்கிட்ட சென்று நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி நிறைய அவேர்னஸ் கொடுக்கிறதும், அப்ப உங்களை போன்ற இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த ஆர்வம், இந்த ஒரு மீடியா இன்னைக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு இப்ப நம்ம சகோதரி வந்து வெண்ணிலா வந்து ஒரு மீடியா வச்சிருக்காங்கன்னா இந்த சமூகத்தின் உள்ள அக்கறை. இப்போ நமக்கு வந்து இப்ப நிறைய அவேர்னஸ், அந்த எல்லாருக்கும் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இன்றைக்கு அந்த வளர்ச்சி வளர்ந்துருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை நாம இன்னைக்கு எளித சொல்றதுக்கு அந்த துணிஞ்சதுக்கு காரணம் இந்த சமூக அவேர்னஸும் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அந்த
குழந்தை வந்து துணிஞ்சு சொல்ல வந்திருக்குது. அதுக்கு காரணம் நம்ம ஒவ்வொரு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளிலும் தனித்தனி அப்ப உங்களை போன்றவர்கள் உளவியல் ரீதியான ஆளுநர்கள் இப்ப நம்ம சட்ட விழிப்புணர்வு மூலமா சட்ட விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய சட்ட அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுல நம்ம இன்னும் அதை கூடுதல் படுத்தணும். என்ன படுத்தணும்னா, இப்ப நீங்க மனோதத்துவ ரீதியா நிறைய விஷயங்களை சொல்றீங்க, உளவியல் ரீதியான விஷயங்கள். இப்போ உளவியல் ரீதியானவர்களையும் இணைக்கணும். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களையும் அந்த குழுக்கள்ல இணைச்சு இன்னும் நம்ம அந்த அவேர்னஸ் நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுன்னு விரிவுபடுத்தணும். இப்ப காவல்துறையில வந்து காவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த காவலன் ஆப் நீங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல அந்த ஆப்ல இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஆப்ல வந்து இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா அந்த பேட்ரோல்ல அந்த ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் அந்த தகவல் போய் சேர்ந்துரும். உடனே சேர்ந்து அது உடனே அந்த ஸ்பாட்டை பார்க்கறதுக்கான வராங்க. அதே போல இன்றைக்கு வந்து ஹண்ட்ரட் கால் இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட சகோதரி கூட உடனடியாக 100 கால் 100க்கு தான் உடனடியாக ஃபோன் பண்ணியிருக்காங்க. 100க்கு ஃபோன் பண்ண உடனே அது புகார் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் வந்து 100க்கு ஃபோன் பண்ணா போலீஸ் அசால்ட்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப 100ல நீங்க புகார் கொடுத்தனாலே முதல்ல அது கம்ப்ளைண்டா மாறிடும். அது ஒரு ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் மாதிரி கிட்டத்தட்ட அதுவும் மாறிடுச்சு. அதையெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பயன்படுத்த வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரி அவேர்னஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சமுதாயத்துல இருந்து அவங்களுக்கு வர பிரஷர் என்ன, லீகலா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கு சார்? அதாவது முதல்ல வந்து நமக்கு என்னன்னா, ஒரு பெண் புகார் கொடுத்துட்டா முதல்ல விசாரணைக்கு வந்து அவங்க காவல் நிலையத்துக்கு போகணும். முதல்ல அவங்க காவல் நிலையத்துக்கு போகணும். காவல் நிலையத்துக்கு சென்றுதான் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப இவங்க காவல் நிலையத்துக்கு போகும்போது காவல் நிலையத்துக்கு இவங்க மட்டும் தான் போறாங்களா அப்படிலாம் இல்ல. காவல் நிலையத்துக்கு போகும்போது ஒரு காவல் நிலையத்துக்கு போனோடனே அங்க ஏராளமான பொதுமக்கள் ஏற்கனவே பல வழக்குக்கு வந்திருப்பாங்க, பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு என்னென்ன வருது போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக மீடியா இருக்கு, சிஐடி இருக்கிறாங்க. அப்ப பாதிக்கப்பட்டு ஒரு காவல் நிலையத்துல போய் இது ரகசியமா சொல்ல முடியாது. ஒரு புகார் வந்து மிக ரகசியமா கொடுக்க முடியும். அப்ப அந்த பெண் என்ன பண்ண முடியும்னா, போய் ஒரு புகார் சொல்லும் போதே உடனடியே அந்த செய்தி வெளியே வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த செய்தி ஏதாவது ஒரு மூலியமா வெளிவந்துட்டா இங்க நமக்கான மான பிரச்சனை ஆயிடும், நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவங்க பர்சனல் வாழ்க்கை பாதிக்குங்கிறதுனால முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல அந்த தயக்கம் இருக்கு. இப்ப அந்த தயக்கத்தை உடைக்கணும் அப்படிங்கறதான் நம்ம போக்சோ சட்டம்லாம் இப்ப நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையுடைய பெயர் படங்களை வெளியிடக்கூடாது. இப்ப நம்ம புதுசா வந்திருக்கிற சட்டம் கூட அப்படிதான். பாரதிய நியாய சங்கீதாங்கிற அந்த புதிய சட்டத்துல கூட பிரிவு 72 அந்த பகுதிகளில் கூட இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரசியா பெண்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுடைய பெயரை பாதுகாக்கணும், அவங்க லைஃப் சீக்கிரசியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட அது என்ன விரிவுபடுத்தலாம்னாக்க, அவங்க இருக்கிற இடத்திலே போய் புகாரை வாங்குகிற ஒரு நடைமுறை கொண்டுட்டு வரலாம். இன்னும் கூட அவங்க இருக்கிற இடத்திலேயே. அதே போல விசாரணை அதிகாரிகள் வந்து அவங்களை அலகழிக்க கூடாது. என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் விசாரணைங்கிற பேர்ல வந்து அவங்களை அலகழிக்க கூடாது. இப்போ நம்ம வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து இதே இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பாதிக்கப்பட்ட பிறகு புகார் கொடுத்த பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு இங்க 164 ஸ்டேட்மெண்ட், அது பழைய ஆக்ட்ல 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ரகசிய வாக்குமூலம் பெண்கள்கிட்ட வந்து ரகசியமா மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க விசாரிப்பாங்க. இதை கூட என்னன்னா அவங்களை கொண்டுகிட்டு வர்றதும் போறதும் கூட கொஞ்சம் பிரிவிலேஜ் பண்ணணும். இப்ப என்னன்னா, ஒரு நீதிபதி கிட்ட கொண்டு வரும்போது மாலை ஒரு 6 மணிக்கு மேல கொண்டு வரலாம். ஏன்னா அந்த நீதிமன்ற பணிகள் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு 6 மணிக்கு மேல ஒரு பெண் வந்து கொண்டு வந்து அவங்க பெண் நீதிபதி கிட்ட ஆஜர்படுத்தி அவங்கள்ட்ட அந்த வாக்குமூலம் நடத்தினாக்க இன்னும் கொஞ்சம் இதுல சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. நம்ம பகல் ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப இன்னும் அவங்க நிறைய கருத்துக்களை சொல்ல துணிவாங்க. அதே போல வந்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து இந்த புகார் பெறப்பட்ட உடனே அவங்க வீடுகள்லயே வச்சு விசாரிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரை நான் சொல்றேன். ஏன்னா பெண் குழந்தைகள் நீங்க அங்க வந்துதான் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறைகள்லாம் நீங்க அழைக்க வேண்டியது. அவங்க தந்தையை கூப்பிடலாம். இன்னும் சொல்ல போனா தந்தையை கூட பாதுகாக்க வேண்டியிருக்கு. என்னன்னா ஒரு தந்தையை அலைஞ்சிட்டு இருந்தா கூட 4 பேர் என்ன நீங்க காவல் நிலையத்துக்கு வந்துட்டு போறீங்கன்னு கேட்கும்போது கூட அந்த தகவல் வந்து அப்ப இந்த போன்ற விஷயங்களை நம்ம இன்னும் நடைமுறைகளை வந்து விரிவுபடுத்தணும். இதெல்லாம் சட்டத்துல ஏற்கனவே இருக்கிறதா, ஒன்னும் புதுசா எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சட்டத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அரசு அதுக்கான திட்டங்களை தான் வரைகிற செய்யணும். இதெல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்க 6 மணிக்கு மேல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் வாக்குமூலம் எடுக்கலாம், யாரும் தடுக்க போறது கிடையாது. ஏற்கனவே காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் அதிகாரிகள் வந்து புகாரை வீட்டுல வந்து வாங்குறதுக்கு ஒரு போன்ல தகவல் சொல்லிட்டா போதும், இப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வரவழைச்சு பேசுறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னா, மெடிக்கல் செக்அப்னு ஒண்ணு இருக்கு. அதுல இன்னும் ஒரு பெருசா பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா அந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து 2-3 வகை. என்னன்னா, இப்போ பிரத்யேகமான இப்ப ஒரு சம்பவத்துல பாதிக்கப்படும் போது அதுல அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்துற சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆடை,
அந்த இடத்துல ஒரு பிளட் சாம்பிள், ரத்த மாதிரி, இன்னும் சில மாதிரிகள்லாம் எடுக்கிறதுக்கான தடயங்கள் எடுக்கிறது, இப்ப கைரேகை எடுக்கிறது, இந்த போன்ற தடயங்கள் எடுக்கிறதுல போலீஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தடயங்கள் சேகரிக்கிறதுல போலீஸ் டிஃபிகல்டிஸ் கிடையாது. அதை நம்ம விக்டிம் யார் பாதிக்கப்பட்டாலும் பார்த்துட்டு தான் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த பெண்கள் வந்து மருத்துவமனையில டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த டெஸ்டையும் அதே போல இப்ப நான் சொன்னால 6 மணிக்கு மேல மேஜிஸ்ட்ரேட்டை வந்து நீங்க எப்படி வந்து 164 ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமோ அதே போல பெண்களையும் ஒரு 6 மணிக்கு மேல பிரத்யேகமா இந்த டாக்டர் விசிட்டர் டைம் இல்லாத நேரங்கள்ல அந்த மாதிரி நேரங்கள்ல கொண்டு இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளை மட்டும் நியமனம் பண்றாங்க. நல்லா சொல்லுவாங்க, ஒரு பெரிய விசாரணை அதிகாரி இருப்பாரு, அந்த அந்த விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாரு, பெண்கள் பேரெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாரு, எல்லாமே செய்வார். இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ஃபெயிலியரா இருப்பாங்க. என்னன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி அவங்க பேரண்ட்ஸ் அவங்களும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்க போனா ஓபி சீட்டை வாங்கி வரிசையா உட்கார வச்சிருவாங்க. போன உடனே இப்போ டாக்டர் கிட்ட அந்த ஓபி சீட் வாங்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா அந்த நர்ஸுங்க, அந்த என்ட்ரி போடுற நர்ஸுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து இந்த கேஸுக்காக வந்திருக்காங்களாம், அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களை இன்சல்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி வழக்கு வரும்போது மருத்துவமனையிலயும் அந்த பார்ட் இருக்கு. அப்ப மருத்துவமனைக்கு நீங்க டெஸ்ட் கொண்டு போகும்போது அவங்கள முறையா ஹேண்டில் பண்ணும். இந்த விக்டிமை வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு டைம் அலாட் பண்ணி அதுக்குன்னு அவங்கள அந்த டைம்ல மட்டும் அவங்களை விசாரிச்சு அவங்களை விசாரிக்கிறது, மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதும் தெரியக்கூடாது, அவங்கள அனுப்புறதும் தெரியக்கூடாது. அந்த இடத்துலயும் அந்த பெண்களுக்கான சீக்ரெசி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி எல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணா நிறைய உண்மைகள் வரும். அதே போல வந்து பெண்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். நாம என்னன்னா பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை கொடுக்கணும். என்ன நம்பிக்கை கொடுக்கணும்னாக்க, இந்த மாதிரி புகார்கள் கொடுக்கறது மூலியமா இன்னொரு நாம் புகார் கொடுக்க மறுத்துட்டாலோ, நம்ம பாதிப்பை மூடி மறைச்சாலோ, அது இன்னொரு பெண்ணுக்கு நாம ஒரு ஆபத்தை விளைவிக்கிறோம், இன்னொரு பெண்ணுடைய பாதுகாப்புல நம்ம தலையிடுறோம். அதனால நம்ம சரியா நடந்துகிட்டா மட்டும்தான் இன்னொரு பெண்ணுக்கான பாதுகாப்பு இருக்குங்கிற விஷயத்த அவங்க உணர்ற வகையில தன்னம்பிக்கை பெண்களுக்கு கொடுக்கணும். அப்ப பெண்களுக்கு எங்கெங்க தன்னம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இடங்கள்ல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முதல்ல தவறு. ஏன்னா அது மட்டும் இல்ல, அது முக்கியம், தவறு இல்ல, அதுவும் செய்ய விட வேண்டிய விஷயம்தான். அதே போல அவர்களுடைய பெற்றோர், பெண் குழந்தை இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் நாம வந்து கூப்பிட்டு அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப ஒரு பெண்ணை வளர்க்கக்கூடியதெல்லாம் அவங்க தாய்க்கு. இப்ப என்னன்னா ஸ்கூல்ல வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்றாங்க, போக்சோ கட்டத்தை பத்தி கொடுக்குறாங்க, பேட் டச் குட் டச் பத்தி சொல்றாங்க, எது வந்து தவறான தொடுதல், எது வந்து சிறந்த நல்ல தொடுதல், இதெல்லாம் பத்தி எல்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல பெண்களுடைய தாயார் வளர்க்கக்கூடிய அவங்களையும் பள்ளிகள் இருந்தா பள்ளிகள்ல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இது போல அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது அது ஒரு பார்ட்டா இருக்கணும். ஒரு பள்ளிகள்ல இருக்கலாம். அதே போல அது ஒரு பணியா செய்ய வேண்டியது. அப்புறம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பொதுவா இந்த இளமை திருமணங்கள் வந்து எவ்வளவுதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் இன்னும் பெண் குழந்தைகளை வந்து 18 வயசு நிறைவடைகிறதுக்குள்ள திருமணங்கள் நடக்கதான் செய்யுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் வயசானவர் அந்த வீட்டுல இறக்குற ஒரு சூழ்நிலை இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து என்னுடைய பேத்தி திருமணத்தை நான் பார்க்கணும், என் பேரப்புள்ள திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, 2 உறவினர்கள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினரா இருப்பாங்க. அவங்க மகனா இருப்பாரு, அந்த மகன் கூட பிறந்த சகோதரியா இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சகோதரி பொண்ணுதான், அதனால சின்ன வயசுல இருந்து பார்த்தோன்னா வெளியே தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல திருமணங்கள் இன்னும் நடக்கத்தான் செய்யுது. அப்ப பெண் பிள்ளைகளுடைய அந்த இளமை திருமணம், குழந்தை திருமணத்தை வந்து இன்னும் கிராமங்கள்ல நடக்குது. அப்ப இந்த திருமணங்களும் ஒரு காரணமாக இருக்கும், பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல ஒரு காரணமா இருக்கும். ஏன் அந்த காரணமா இருக்குன்னா, இப்ப இளமையிலேயே ஒரு பெண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு தாக்குதல் நடக்கும்போது, இல்ல நாமளே சின்ன வயசுல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இதுல இதையும் பார்க்கணும். அப்ப இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணா, கிராமங்கள்ல இப்ப மகளிர் சுய உதவி குழுக்கள் நிறைய இருக்கு. அந்த குழுக்களுக்கு பெண் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க பெற்றோரை கூப்பிட்டு நீங்க அவேர்னஸ் கொடுத்துருவீங்க. இப்ப ஸ்கூல் படிக்காம இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, அல்லது கல்லூரி சென்று இருப்பாங்க. அப்ப அது போன்ற இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்யலாம்னா, அந்த சுய உதவி குழு பெண்களுக்கு வந்து வருவாய்த்துறையில இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் அந்த அவேர்னஸை கொண்டுகிட்டு போகணும். ஏன்னா அப்படி கொண்டுட்டு போறதுனாலதான் இன்னும் நாம வந்து இந்த ஒரு வலுவான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது குற்றச்சாட்டா நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் குற்றச்சாட்டுங்கிற அடிப்படையில் இதை சொல்ல வரல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த விஷயத்தை பாக்குறோம், காவல்துறை ஒரு பெண் பாதிக்கப்படுறதுல நீதி பெற இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை இருக்கு.
ம். வெறும் பெற்றோர்கள் மட்டுமே நம்ம காரணமாவோ அல்லது குழந்தைகள் மட்டுமே இன்னும் அவேர்னஸ்ங்கிறது மட்டுமே நம்ம தாண்டி அதுல ஃபில்பில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ம். புகார் கொடுத்த பிறகான நடைமுறை அவங்களுக்கு ம். தன்னம்பிக்கை கொடுக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, அவங்க புகார் கொடுத்துட்றாங்க. அந்த புகார் கொடுத்த பிறகு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்ப ம். யாரெல்லாம் அந்த தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க? காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, நீதிமன்றம் இருக்கு. ம். நீதிமன்றங்கிறது வெறும் நீதிபதி மட்டும் உள்ளடக்கியது கிடையாது. நீதிபதி இருக்கிறாங்க, குற்றவாளிக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அதே போல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நீதிமன்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீதிமன்ற ஊழியர்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்குது. இதை தாண்டி மருத்துவர்களுக்கு பங்களிப்பு இருக்குது. அப்ப நம்மளுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிற இடத்துல நீதிபதிகள் இருக்கிறாங்க. நீதிபதிகள் மட்டுமே கிடையாது. அந்த நீதிமன்றத்துல பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், குற்றவாளிக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள், அதே போல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள், இது எல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுல சாட்சிகள் சொல்லப்படும். இப்ப இவ்வளவும் தாண்டி சாட்சிகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த பாதிப்போட முடிஞ்சிச்சு, அவங்க குடும்பத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறத தாண்டி தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க, அதை நம்ம பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இதை போய் நம்ம நீதிமன்றத்துல சொல்லணும், காவல் நிலையத்துல சொல்லணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவுதான் வழக்கு இருந்தாலும், சில போக்சோ வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள், போக்சோ சட்டத்துல பிரிவு 30ன்னு ஒரு பிரிவு இருக்கு, 29ன்னு ஒரு பிரிவு இருக்கு. அப்ப இந்த 30வது பிரிவு என்ன சொல்லுதுன்னாக்க, நீதிபதிகளுக்கு சுய அதிகாரம் கொடுத்திருக்கு. நீதிபதிகள் ஒரு அனுமானம் செய்யக்கூடிய அதிகாரம் கொடுத்திருக்கு. அப்ப சில விஷயங்கள், இப்ப சாட்சி யாரும் சொல்லல, ஒரு பெண் உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சாட்சி சொல்லல, அந்த சம்பவ இடம், ஒரு பெண் பாதிக்கப்பட்ட இடத்துல மயக்க நிலையில இருந்திருக்கலாம், அவங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்காம மயக்கத்துல கிடந்திருக்கலாம், அவங்களை யாராவது ஒருத்தவங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் தான் மருத்துவமனை சென்றுதான் அவங்களுக்கு சுயநினைவு வந்திருக்கும். அப்ப அந்த சம்பவ இடத்தை பார்த்த ஒருத்தவங்க, இந்த இடத்துல இந்த பெண்ணு கடந்துங்க நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி சொல்ல தவறினால் இந்த பிரிவு 30ல என்ன சொல்லுதுன்னாக்க, இந்த வழக்குல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றதுக்கு நீதிபதிக்கு அந்த பிரிவுல ஒரு அதிகாரம் இருக்கு, சுய அதிகாரம் இருக்கு. அவங்க அனுமானம் செய்யலாம், அந்த குற்றம் நடந்திருக்காது அப்படின்னு அனுமானம் செஞ்சு அவங்களை விடுதலை செஞ்சிட முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டு கிடக்கிற இடத்துல சுயநினைவு இறந்துட்டாங்க அப்போங்கும்போது அதை பார்த்த ஒரு நபருக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். அப்ப அந்த பெண்களுக்கு மட்டும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் நீங்க தன்னம்பிக்கை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வழக்குல சாட்சி சொல்லக்கூடியவங்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும். அவங்களுக்கு நம்ம சாட்சி சொன்னோம்னா நம்ம நிம்மதியா இருப்போம், அவங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப ஞானசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு யார் முன் வரணும்? எல்லா கோணத்திலும் பேசினாங்க. ஞானசேகரன் மேல குற்றச்சாட்டு இருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம வரும். அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலா வந்துட்டாங்க. இப்ப அந்த துணிச்சலை பாராட்டணும். நம்ம பாராட்டுறதோட மட்டும் இல்லாம அது யாரெல்லாம், இப்ப அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர், அவங்க குடும்பத்துல அந்த தம்பிக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். நீ வாப்பா, நீ சொல்லு, நம்ம வீட்டுல ஒரு பெண் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஆண் நண்பருக்கு ஒரு இதை கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும். இது யார் கொடுக்கணும்? அரசு கொடுக்கணும். அப்ப அதை சார்ந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, இங்க போகும்போது பார்த்தோம், இவங்க 2 பேரும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இன்னும் சில சாட்சிகள் போடுவாங்க. அந்த சாட்சிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். அப்ப ஞானசேகரன் வழக்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட நம்முடைய அன்பு சகோதரி, பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி எவ்வளவு தன்னம்பிக்கையோட புகார் கொடுத்தாங்களோ, அதே போல சாட்சிகளும் அந்த தன்னம்பிக்கையோட சொல்லணும். ஞானசேகரன் வெறுப்பு வந்திருக்குது, அவளை போன்ற குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னா வெறும் அந்த சகோதரி மட்டும் துணிஞ்சு சொல்றதால மட்டும் நம்ம பாத்திர முடியாது. அப்ப அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிற சாட்சிகளும் அப்ப துணிஞ்சு சாட்சி சொல்லணும். அப்படிதான் எல்லா வழக்குகள்லயும் அப்படிதான். அப்ப ஒரு வழக்குல பாதிக்கப்பட்ட பெண் தொடங்கி அந்த சாட்சிகள் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய. அப்படிலாம் கொடுத்தா மட்டும்தான் முழுமையான நீதி சென்றடையும். இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலும் மற்றவங்க நினைச்சா கூட நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா சமூகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள், அந்த மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கறிஞர்களை யார் நியமனம் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த தன்னம்பிக்கை ஒரு காவல் அதிகாரி நேர்மையா இருந்து செயல்படுறாங்க, மருத்துவர்கள் நேர்மையா செயல்படுறாங்க, நீதிபதிகள் நேர்மையா இருக்கிறாங்க,
எதிரி தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவனை காப்பாத்தணும் ஒரு எக்ஸலண்டான ஒரு திறமையான வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுறாங்க. அப்படி வாதாடும் போது அரசு தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை யார் நியமனம் செய்யறாங்கன்னா ஒரு அரசு நியமனம் பண்ணுது. யாரு யாரு ஆட்சிக்கு வராங்களோ அந்த அரசு நியமனம் பண்ணுது. அந்த அரசு திறமைகள் அடிப்படையில நியமனம் பண்றதே கிடையாது. அந்த அந்த அரசு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும், ஒரு கட்சியில அவங்களுக்கு எப்படி போஸ்டிங் கொடுக்குறாங்க அதே போல நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களை நியமனம் செஞ்சிடறாங்க ஆளுங்கட்சிகள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் 5 ஆண்டுகள் அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு திறமையானவர்கள் இருக்காங்கன்னா இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, சில நேரங்கள்ல சில வழக்கறிஞர்கள் தெரியும் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிருக்கிறாங்க. கடந்த முறை கூட சில வழக்கறிஞர்கள்லாம் பெண் வழக்கறிஞர்கள் வந்து மகிழா நீதிமன்றத்துல வாதாடினவங்க காம்ப்ரமைஸ் பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இல்லைன்னா நீங்க அரசு நடத்த வேண்டியதில்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க சொந்தமா வழக்கறிஞர் வச்சுக்கிறதுக்கு ஒரு உரிமை அந்த இடத்துல ஏற்படுத்தும். நான் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க, இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு திறமையான வழக்கறிஞர் யாரு வேணாலும் ஆஜராகி அவங்க 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 சொந்தமா ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடுறதுக்கான உரிமை அந்த இடத்துல தேவைப்படுது. இந்த உரிமை தேவைப்படுது. ஏன்னா இவங்க நம்பிதான் பண்ணணுங்கிறது கிடையாது. சில வழக்கறிஞர்கள் திறமையா இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. அரசு போட்டிருக்க வழக்கறிஞர்கள் சில வழக்கறிஞர்கள் திறமையானவர்கள். ஆனா திறமையற்ற வழக்கறிஞர்களையும் அரசு நியமனம் பண்ணிட்டு இந்த இடத்துல என்னன்னா சில நீதிமன்றங்கள் அந்த வழக்கறிஞரை வந்து ஒரு அளவுகோல்ல குறைஞ்சபட்சம் ஒரு தேர்வு முறை வச்சு அவங்களை தேர்ந்தெடுத்து போட்டாதான் இந்த நீதி ஃபில் ஆகும். அப்ப நீதி எங்க பெண்களுக்கு தொடங்குது? பாதிக்கப்பட்ட பெண்கள்ல இருந்து, சாட்சிகள்ல இருந்து, காவல்துறையில இருந்து, மருத்துவர்கள் இருந்து, நீதிமன்றங்கள்ல இருந்து, வழக்கறிஞர் இருந்து, நீதிமன்ற பணியாளர்கள் வரைக்கும் இத்தனை பேரும் சேர்ந்துதான் நாம் பெண்களுக்கான நீதியை நாம் நிலைநிறுத்த முடியும். அப்படி நிலைநிறுத்தினால்தான் இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அரசுக்கு இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் ஒரு நீதியில் நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தாதான் அந்த தன்னம்பிக்கையை நாம் கொடுக்க முடியும். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், மன ரீதியான விஷயங்கள் நிறைய நான் பேசியிருக்கேன். ஆனா லீகலா இவ்ளோ சேலஞ்சஸ் வந்து ஒரு விக்டிம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது, நாங்க வந்து அந்த இன்சிடென்ட் அதாவது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும்போது அந்த இன்சிடென்ட்டோட இம்பாக்டும், அபியூஸும் அதோடைய ட்ராமா பத்தி தான் அதிகமா நாங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற இந்த சேலஞ்சஸ், சொசைட்டில என்ன சேலஞ்சு, லீகலா என்ன சேலஞ்சஸ் ஏற்படுதுன்றத ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய கோணம், அதாவது யாருமே பார்க்கக்கூடியாத, பேசக்கூடாத கோணங்கள், பேசவே மறுக்கிற சில நிறைய கோணங்கள்ல நீங்க எடுத்து இத அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கிற பெண்களுக்கு நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கை தானாவே உருவாகும். ஏன்னா எனக்கே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ இன்னும் நிறைய வீடியோஸ்ல நம்ம சசிகுமார் லாயரோட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் செல்ஃப் டியூன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமார் சார், உங்க டைம்க்காகவும் இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா எங்களுக்கு சொன்னதுக்காகவும். நன்றி சார். நன்றி. நன்றிங்க மேடம். நன்றி.